ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம இப்போ ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீரிஸ்னே இத சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அ ஸோ அது மட்டும் இல்ல. இந்த செஷன் வந்துட்டு பிகினர்ஸ் அண்ட் ஆல்ரெடி எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற வகையில நான் இதுல புது பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம 2023 சிஜிஎல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். அது போக இதுக்கு முன்னாடி கேட்ட அ இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அல்ஜீப்ரால 80% கிட்ட இந்த சிஜிஎல் கொஸ்டின்ஸ வச்சே நம்மளால டைப்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியும். 80% ஆஃப் டைப்ஸ் கவர் பண்ண முடியும். அது போக இன்னும் சில டைப்ஸ், அப்புறம் பிலிம்ஸுக்கும் சரி, மெயின்ஸுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் யூஸ் ஆகக்கூடிய டைப்ஸ்லாம் நம்ம சேர்த்து கவர் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2018ல இருந்து 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி, அந்த கொஸ்டின்ஸையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல உங்களுக்கு 2 இன் 1 இருக்கும். சிஜிஎல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்த மாரியும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய சில புது டைப்ஸா இருக்கட்டும், அதுவும் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம இந்த சீரிஸ்ல எடுத்துட்டு வரப்போறோம். ஸோ எல்லாருமே சொல்லலாம். சரியா? ஏன்னா, இப்போ தமிழ்ல வந்துட்டு நமக்கு மேத்ஸுக்கு கிளியரா எந்த ஒரு டீச்சருமே இல்ல. அதுவும் பொதுவா பார்த்தோம்னா எஸ்எஸ்சிக்கு. நார்த் இந்தியால பார்த்தீங்கன்னா, நெறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே நீங்க நெறைய டீச்சர்ஸ ஃபாலோ பண்ணலாம். நானும் நெறைய டீச்சர் 4, 5 டீச்சர் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். அதுல டீச்சரா ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வகையில, நான் ஒரு ஒரு டீச்சர வச்சு தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே கொண்டு வரப்போறேன். அந்த டீச்சர் யாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். ஆ பட் எனக்கு அவங்களோட கன்டென்ட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் பிராக்டிகலாவும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து சேர்க்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, அவங்களோடத தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ங்கிறத பார்த்துக்கலாம். இப்ப இன்னைக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்ம ஐடென்டிட்டி ஓகேவா? ஃபார்முலாஸ் வச்சு தான் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம், இல்ல ஃபார்முலாஸ்ன்னு சொல்லலாம். ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? சிஜிஎல்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தே இப்ப வரைக்குமே இந்த ஃபார்முலாவ நம்ம கேட்டுட்டே தான் இருப்போம். ஆனா அந்த ஃபார்முலா வச்சு கொஸ்டின்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி படிக்கணும்ங்கிறதும் தெரியணும்ல. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023ல கேட்ட கொஸ்டின் வச்சு தான் சொல்லப் போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் பேசிக்கும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினும் போகணும். சரியா? பேசிக்கே சொல்லாம நான் ஃபார்முலாவே சொல்லாம டைரக்ட்டா கொஸ்டின மட்டும் என்னால சால்வ் பண்ண முடியும். ஆனா அப்படி சால்வ் பண்ணோம்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனால தான் பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறதுனால தான் நம்ம ஃபார்முலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லப் போறோம். அ இன்னும் உங்களுக்கு ஃபார்முலால இப்ப நான் இங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சில ஃபார்முலாஸ் சொல்லப் போறேன். பட் ஃபார்முலாஸ்க்குன்னே தனியா நான் ஒரு 1 1/2 இயர் 1 1/2 ஹவர் வீடியோ போட்டிருப்பேன். சரியா? லாஸ்ட் ஜான்லயே எடுத்து போட்டிருந்தேன். இந்த அல்ஜிப்ராவோட ஃபார்முலா. அதுல வந்து கிளியர் கட்டா எல்லா ஃபார்முலாஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அத வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பண்றேன். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபார்முலா வீடியோஸ் போய் பாத்துருங்க. கண்டிப்பா. இந்த அல்ஜிப்ராவ பொறுத்தவரைக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரிஸே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார்முலா டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஓகேவா? சோ வாங்க. இன்னைக்கு என்ன ஃபார்முலாஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. இத வச்சு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. Then a cube plus b cube is equal to a plus b into a square plus b square plus minus ab. Then அடுத்து a cube minus b cube is equal to a minus b a square plus b square plus ab. இந்த ஃபார்முலா. ஸோ 4 ஃபார்முலா 2 டைப்ல 4 ஃபார்முலா பார்த்திருக்கோம். இது ஸ்கொயர் டைப், இது a கியூப் பிளஸ் b கியூப் டைப். மூணாவது டைப் பாத்தீங்கன்னா a பிளஸ் b த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு, இதுல எல்லாருக்குமே நிறைய டவுட் வரலாம். ஸோ இதை கிளியரா பாத்துக்கோங்க. a பிளஸ் b த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3ab இன்டு a பிளஸ் b. அடுத்து a மைனஸ் b த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் சரி மைனஸ் மைனஸ் இங்கெல்லாம் மைனஸ் மைனஸ் 3ab இன்டு a மைனஸ் b. ஓகேவா? இந்த 4 ஃபார்முலா தெரியுதா? இந்த ஒரு 3 டைப் ஆஃப் ஃபார்முலா தெரியுதா?
இந்த 3 டைப் ஆஃப் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்க ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. கட்டாயம் இந்த ஃபார்முலா தெரியாம உங்களால அல்ஜீப்ரா சால்வ் பண்ண முடியாது. இந்த ஒரு 3 டைப் ஆஃப் ஃபார்முலா அது கூட இந்த ஒண்ணும் சேர்த்துக்கோங்க. a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. இந்த TN 2 வந்து நீங்க உள்ள கொண்டு போயிட்டு 2ab 2bc 2ca அப்படின்னும் போடலாம். இந்த மாதிரினாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஒரு 4 டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்கா? இந்த 4 டைப் ஆஃப் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இது போக இது கூட இன்னும் ஒரு ஃபார்முலா சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு 3 டைப் ஆஃப் இந்த 4 டைப் ஆஃப் ஃபார்முலா மஸ்ட் நோ. இதனாலையும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus c. இது ஒரு ஃபார்முலா. இதுலயே இன்னொரு விதமா எழுதலாம். a plus b plus c by 2 into a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. இந்த 2 ஃபார்முலா போதும். இதுலயே 4 டைப் ஆஃப் ஃபார்முலா வரும். இந்த a cube plus b cube c cube இருக்குல்ல, இதுலயே 4 டைப் ஆஃப் வரும். ஆனா இந்த 2 ஃபார்முலா படிச்சாலே போதும். இந்த 2023ல கேட்ட சிஜிஎல் கொஸ்டின்ஸ உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த 2 படிங்க போதும். ஓகேவா? நீங்க இதுல போட்டு 4 ஃபார்முலா எல்லாரும் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. இது அதுன்னு சொல்லி. இது 2 படிங்க. இது 2 படிச்சாலே போதுமானது. இது பொறுத்த வரைக்கும். அப்போ இது வரைக்கும் 5 டைப் ஆஃப் ஃபார்முலா பார்த்திருக்கோமா? 5 டைப் ஆஃப் ஃபார்முலா பார்த்திருக்கோம். அடுத்து இது 5வது டைப். டைப் சொல்றேன். சரியா? ஃபார்முலா பார்த்தா 7, 8 வரும். பட் இது ஒரு டைப். இது 2, இது 3 அண்ட் இது 4ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இது 5வது டைப். பார்த்தாச்சா? ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் வரும்போது வேற ஃபார்முலாஸ் இருந்ததுன்னா பார்க்கலாம். பட் இந்த 5 டைப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடா கேட்டிருப்பாங்க. இதை அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? சரி. இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பார்க்கலாமா? உங்களுக்கு a plus b abன்னு கொடுத்துட்டு a square plus b square என்ன அப்படின்னு கேட்பான். a square plus b square என்னன்னு கேட்பான். நமக்கு a plus b the whole square தான் தெரியும். a plus b the whole square தான் தெரியும். என்னது? a square plus b square plus 2abங்கிற a plus b the whole square தான் தெரியும். ஆனா அவன் என்ன கொடுத்துட்டான்? இந்த ab கொடுத்துட்டு இந்த a plus b கொடுத்துட்டு இந்த ab கொடுத்துட்டு a square plus b square கேட்கறான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள் லாஜிக் ஃபார்முலாவை நமக்கு ஏத்தாப்ல கொஸ்டின்ஸ்க்கு ஏத்தாப்ல மாத்திக்கணும். அப்ப இதுவும் கிவன்னா நமக்கு இது கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இந்த கிவனை கொண்டு போய் இது கூட போட்டுருங்க. அப்ப என்ன வரும்? a square plus b squareோட ஆன்சர் என்ன வரும்? a plus b the whole square minus 2ab. அதே மாதிரி இப்போ a minus b கொடுத்துட்டு ab கொடுத்துட்டு a square plus b square கேட்டான்னு வைங்களேன், என்ன பண்ணணும் தெரியுமா? ஒண்ணும் இல்ல. a minus b the whole square is equal to a square plus b square plus 2abன்னு போடுவோமா? இந்த plus 2ab இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப நமக்கு a square plus b square கிடைச்சிரும்ல. அப்போ a minus b the whole square plus 2ab. சிம்பிளா இங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்ம அப்படி இது given, இது a plus b givenனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். a minus b givenனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். பாத்தீங்களா? a minus b given, இங்க a plus b given. அப்போ எது given இருக்கோ அது பொறுத்து நம்ம ஃபார்முலா நமக்கு ஏத்தாப்புல மாத்திக்கணும். இது நீங்க பிராக்டிஸ் பண்ண ஈஸியா உங்களுக்கு வந்துரும். இது பேசிக் கான்செப்ட். கண்டிப்பா எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும். இது போக அடுத்து பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு கேக்குறாங்களா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எல்லாருக்கும் தெரியும். என்ன வரும்? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. இது எல்லாருக்கும் தெரியும். இது ஈஸி. அடுத்து a கியூப் பிளஸ் b கியூப்ல கேட்டிருக்கான். a கியூப் பிளஸ் b கியூப் கேட்டிருக்கான். ஆனா கொஸ்டின் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க. அடுத்த ஒரு லாஜிக் எப்படின்னா, a கியூப் b கியூப் கேட்டிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். a கியூப் b கியூப் கேட்டிருக்கான். ஆனா கிவன் என்ன தெரியுமா கொடுத்திருக்கான்? a பிளஸ் பியும் ஏபியும் தான் கிவன் கொடுத்திருக்கான். நமக்கு தெரியும் a கியூப் பிளஸ் b கியூப்னா a பிளஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c பிளஸ் ab மைனஸ் ஏனா பிளஸ்.
பிளஸ் இருந்தா மைனஸ் போடணும். இதுல நல்லா கவனிக்கணும். ஃபார்முலா போய் பாத்துக்கோங்க. நல்லா கவனிக்கணும். ஃபார்முலா என்ன இருக்கு? மைனஸ். பிளஸ்னா இங்க மைனஸ் வரணும். மைனஸ்னா இங்க பிளஸ் வரணும். இங்க இங்க மைனஸ் வரணும். மைனஸ் மைனஸ் எங்க வருதுன்னு பாத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் படிச்சது a கியூப் பிளஸ் b கியூப்க்கு இந்த ஃபார்முலா தான் படிச்சோம். ஆனா அவன் கிவன் என்ன கொடுத்துட்டான்? a பிளஸ் பியும் ஏபியும் கொடுத்துட்டான். அப்ப இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு எங்க நம்ம எப்படி இது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நம்ம இந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணோமே, இந்த ஃபார்முலாவும் படலாம். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு a பிளஸ் b த ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியும் தானே. a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3ab இன்டூ a பிளஸ் b இந்த ஃபார்முலா தெரியும் தானே. இந்த ஃபார்முலா தெரியும் தானே. இதுல பாருங்க, உங்களுக்கு இதை கொடுத்துட்டு இதை கண்டுபிடிக்கிறது, இதை ஒரு இன்னொரு ஸ்டெப் கண்டுபிடிச்சா இதுல ஒரு கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 ஸ்டெப் வரும்னு வைங்களேன். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் இந்த ஃபார்முலால எடுத்தேன்னு வைங்களேன், இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்னால ஒரே லைன்ல முடிக்க முடியும். எப்படி மேம் ஒரே லைன்ல முடிப்பீங்கன்னு பார்த்தா இப்ப பாருங்க அதுதான் வச்சிருக்கோம் பாருங்க. நமக்கு தெரியும் இதுன்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபார்முலா இதுன்னு தெரியும். ஆனா இந்த ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, ஏ ஸ்கொயர் கிவன் இல்ல, கொடுக்கல. எனக்கு a பிளஸ் பியும் ஏபியும் தான் கிவன் கொடுத்துருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வரும். அதனால இந்த மாதிரி நான் பண்ணாம என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். எது ரெண்டாவது இருக்கு பாருங்க, இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலால நான் எப்படி எடுத்துக்கிறேன், அவங்க கொஸ்டின் a கியூப் பிளஸ் இது ரெண்டும் கிவன், a கியூப் பிளஸ் b கியூப் தானே கேக்குறான். அப்ப நான் எனக்கு ஏத்தாப்புல இந்த ஃபார்முலாவை நான் எப்படி மாத்திக்கிறேன், இது கிவன், இது கிவன், இது கிவனா, எல்லாமே கிவன். அப்ப ஜஸ்ட் இதை இங்க கொண்டு போய் போட்டுக்கிட்டா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருமா, கொஸ்டின்கான ஆன்சர் கிடைச்சிருமா. அப்ப என்ன பண்ணலாம், a பிளஸ் b த ஹோல் கியூப் மைனஸ் இந்த 3ab இந்த பக்கம் வரும்போது மைனஸ் வந்துரும், மைனஸ் 3ab இன்டூ a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், a கியூப் பிளஸ் b கியூப். ஒரே ஸ்டெப்ல என்னால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அப்படி ஃபார்முலாவை அலிசி ஆராயுங்க, அவ்வளவுதான். ஃபார்முலாவை நம்மளோட கொஸ்டின் ஏத்தாப்புல ஈஸியா எப்படி போடுறதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல எனக்கு 2 ஸ்டெப் வரும், இந்த இடத்துல ஒரே ஸ்டெப்ல எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா. அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னது, a பிளஸ் பியும் ஏபியும் கொடுத்துட்டு a கியூப் பிளஸ் b கியூப் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், a பிளஸ் b த ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்டூ a பிளஸ் பிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதேதான் a மைனஸ் b கொடுத்துட்டு ab கொடுத்துட்டு a கியூப் மைனஸ் b கியூப் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், a மைனஸ் b த ஹோல் கியூப் பிளஸ் 3ab இன்டூ a மைனஸ் b. ஃபார்முலால போய் நல்லா பார்க்கணும், இது எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும் இந்த a கியூப் மைனஸ் a மைனஸ் b த ஹோல் கியூப். அதை நல்லா பார்த்துக்கணும். அதோட ஃபார்முலா என்ன, a மைனஸ் b த ஹோல் கியூப் ஃபார்முலா a கியூப், இன்னொரு பேஜ்லயே எழுதும், கிளியரா உங்களுக்கு தெரியணும்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். a மைனஸ் b த ஹோல் கியூப் என்னது, a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் மைனஸ் 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 மைனஸ். அப்படிதான் அவசரமா ஃபாஸ்டா போடும்போது தப்பு பண்ணா கொஞ்சம் பொறுமையா போடலாம். a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab இப்படி போட்டா கரெக்டா, இந்த ஃபார்முலா இப்பதானே நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி போட்டா கரெக்டா, a மைனஸ் b த ஹோல் கியூப்க்கு இந்த மாதிரி போட்டா கரெக்டா. ஓகே, கரெக்ட். அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தா இதுதானே வேணும், இதை அப்படி இங்க தூக்கி போட்டுருங்க, a மைனஸ் b பிளஸ் 3ab இன்டூ a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் b கியூப் கிடைச்சிருச்சா. நமக்கு கிவன் a மைனஸ் பியும் ஏபியும் கொடுத்துட்டு a கியூப் மைனஸ் b கியூப் கேட்டா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஓகே, அதை இங்க கொண்டு போய் எழுதிட்டாமா, அது கரெக்டா எழுதிருக்கோமா, கிளியர். இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? அடுத்து இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அது இங்க எழுதிருந்தோம்ல, தனியா எப்படி எழுதலாம், a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். என்ன வந்து 1000 தடவை நீங்க இந்த ஃபார்முலா எழுதி சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் நான் ஒவ்வொரு சம்முக்குமே ஃபார்முலா எழுதி சொல்லி கொடுப்பேன். ஓகே, எனக்கு வேணா ஃபார்முலா எழுதிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது மறக்காது அப்பதான்.
ஓகே. எனக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஃபார்முலாவ எப்பவுமே எழுதிட்டே இருப்பேன். ஆனா நீங்க எக்ஸாம்ல போயிட்டு உங்களுக்கு நெறைய பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா, நீங்க எழுதாமலே உங்களால சால்வ் பண்ண முடியும். இங்க நீங்க அதிகமா எழுதி எழுதி சால்வ் பண்ணீங்கன்னா, அங்க உங்களுக்கு எழுதாமலே சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ 2ab + 2bc + 2ca இப்படி எழுதலாம். இல்லது a² + b² + c² + 2 காமனா எடுத்துட்டு ab + bc + ca. இதுல கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க? இதுல இருந்தே 2 டைப்பா கேட்கலாம். இன்னும் என்னன்னா a² + b² + c² என்னன்னு கேட்பான். ab + bc + ca என்னன்னு கேட்பான். கிவன் அப்ப என்ன குடுத்திருப்பான்? a² + b² + c²னா கிவன் என்ன குடுத்திருப்பான்? a + b + cயும் ab + bc + caவும் கிவன் குடுத்துருவான். இது கிவன் குடுத்துட்டு இது என்னன்னு கேட்பான். அப்படி இல்லையா? a² + b² + c² கிவன் குடுத்துட்டு a + b + c குடுத்துட்டு இது என்னன்னு கேட்பான். இது என்னன்னு கேட்பான். 2க்கும் வித்தியாசம் புரியுதா? இந்த நான் ஃபார்முலால இருந்து அப்படி எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு கேட்டானா, இந்த இதுல இத வச்சு சொல்லலாம். இது என்னன்னு கேட்பான். அப்படி இல்லன்னா இது என்னன்னு கேட்பான். மத்த 2யும் குடுத்துட்டு இது என்னன்னு கேட்பான். ஓகேவா? ஃபார்முலால இதையும் குடுத்துட்டு இது என்னன்னு கேட்பான். இல்லன்னா இது இதையும் குடுத்துட்டு இது என்னன்னு கேட்பான். சோ அத நான் உங்களுக்கு கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு சொன்னேன்னா இன்னும் கிளியரா புரியும். நான் இங்க அந்த ஃபார்முலாவ உங்களுக்கு எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்ங்கறத நான் இங்க சொல்றேன். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? சப்போஸ் இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? a² + b² + c² வேணும். இது வேணும். அப்ப என்ன பண்றோம்? இது வேணும். இந்த பகுதி வேணும்னா இத அப்படி இந்த பக்கம் போட்டுறலாமா? இந்த ஃபார்முலாவ இந்த 2ab + bc அத அப்படியே அந்த பக்கம் மைனஸ்ல போயிருமா? என்ன பண்ணலாம்? என்ன எழுதுவேன்? a + b + c the whole square minus 2 into ab + bc + ca அவ்வளவுதான். இந்த மைனஸ் அப்படி இந்த பக்கம் பிளஸ்ல இருந்தது இந்த பக்கம் மைனஸ்ல போயிருக்கு. அவ்வளவுதான். ஃபார்முலாவை அப்படி நான் மாத்திருக்கேன். இதே ab + bc + ca வேணும்னா இதே ஃபார்முலால இருந்தா ஜஸ்ட் அந்த இத அப்படி மாத்தணும். எப்படி மாத்தலாம்? பாருங்க. பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத வச்சு அடிக்கடி அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். a + b + c the whole square ஓகே. இப்ப என்ன இது என்னன்னு கேக்குறான். இது 2ம் குடுத்துட்டான். அப்ப ஃபார்முலாவ மாத்தி அமைங்க. 2ab + bc + ca = இந்த a² + b² அப்படி இந்த பக்கம் போயிரும். அப்போ a + b the whole square minus a² + b² + c². ஓகே பிராக்கெட் போட்டுக்கலாம். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இந்த பார்ட்ட நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். கிளியர்? கிளியர்? இப்ப இங்க 2 ஒண்ணு இருக்குல்ல. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ab + bc + ca தான் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ஆன்சர் என்ன வரும்? by 2ன்னு வரும். இங்க 2 ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். கிளியரா? புரிஞ்சுச்சா நான் இந்த ஃபார்முலாவை எனக்கு ஏத்தாப்புல எப்படி மாத்திருக்கேன்ட்டு? அந்த ஃபார்முலாவை இங்க நோட் பண்ணுனா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு பேசிக் ஃபார்முலா 4 ஃபார்முலா சொல்லிட்டேன். 4 ஃபார்முலா சொல்லிட்டேன். இந்த 4ல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம அந்த கொஸ்டினை பார்க்க போறோம். பார்க்கலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x + y குடுத்திருக்கான். xy குடுத்திருக்கான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? x² + y² கேட்டிருக்கான். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு தெரியும் x + y the whole square is equal to x² + நான் ஃபார்முலா ஜஸ்ட் பிகினர்ஸ்க்காக எழுதுறேன். நீங்க வந்து ஸ்பீடு வச்சு கூட பாத்துக்கோங்க. இந்த அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் அப்படியே சால்வ் பண்ணி கூட போகலாம். ஓகே சரி. இப்போ இங்க பாருங்க. நமக்கு இதுதானே வேணும். இது 2 கிவனா? அப்ப நான் எப்படி எழுதிக்கிறேன்? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? x + 7 17². இங்க 2 into 19 வரும். இது இந்த பக்கம் போகும்போது 17² minus 2 into 19 38. So 7 7 7 7 17 இல்ல 7 7 49. வெயிட். x + y என்ன? 7. பொறுமையாவே சொல்றேன். x + y 7 7². 2 into xy என்ன? 19. நமக்கு இதுதான் என்னன்னு வேணும். அதை xன்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்ப இந்த x தான் நமக்கு வேணும். சோ இந்த 2 into xy இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 7² minus 2 into 19 வரும். 2 into 19. ஸோ அப்போ 49 49 minus 38 எவ்வளவு வரும்? 11. ஆன்சர் ஆப்ஷன் சி 11.
இது எனக்கு ஃபார்முலா நல்லா ஞாபகம் இருக்கும். நல்லா எனக்கு பிராக்டிஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் என்ன தெரியுமா இத பார்த்த உடனே என்ன பண்ணிருவேன், 7 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு 19 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா போட்டுட்டே போயிருவேன். இந்த இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு இந்த ஃபார்முலால எப்படி மாத்தி கேட்டாலும் உங்களால கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? சில டைம் XY கேட்கலாம். X ஸ்கொயர் பிளஸ் Y ஸ்கொயர் குடுத்துட்டு X பிளஸ் Y குடுத்துட்டு XY கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த ஃபார்முலால இருந்து மாத்தி போட்டுக்கணும். சிம்பிள். ஓகே. அடுத்து. ஆ. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன குடுத்திருக்கான்? A பிளஸ் B பிளஸ் C குடுத்திருக்கான். A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர் குடுத்திருக்கான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? AB பிளஸ் BC பிளஸ் CA குடுத்திருக்கான். நமக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலால இருந்து எடுக்கணும்னு சொன்னோம்? A பிளஸ் B பிளஸ் C த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் நான் சொன்னேன்ல, நான் எத்தனை தடவை வேணாலும் ஃபார்முலா எழுதிட்டே இருப்பேன். ஓகே, இந்த ஃபார்முலா தானே? இந்த ஃபார்முலால இது எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப இதை எக்ஸா வச்சுக்கலாம். அப்ப இத இந்த பக்கம் கொண்டு போயிட்டா என்ன வரும்? A பிளஸ் B பிளஸ் C த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர். அடுத்து இங்க ஒரு 2 இருக்குல்ல, அந்த 2 விட்டுறக்கூடாது. சரியா? அந்த 2 விட்டுறாதீங்க. டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. அப்ப இதுல இந்த ஃபார்முலாவை எனக்கு நல்ல பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ரைட்டா அப்ரோச் பண்ண முடியுமா? இப்ப என்ன பண்ணுவேன்? 16 ஸ்கொயர் மைனஸ் 90 டிவைடட் பை 2. 256 minus 90 divided by 2. கிளியரா? கிளியரா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 100 போச்சுன்னா 166 divided by 2 83 வருமா? ஆன்சர் ஆப்ஷன் பி 83. ஓகே, ஈஸியா? அவ்வளவுதான். அடுத்து பார்க்கலாமா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வச்சு எப்படி கொடுத்தாலும் எனக்கு எழுத தெரியும். அடுத்து அடுத்து அதே மாதிரி தான், அதே கொஸ்டின் தான் எக்ஸ் வச்சு கொடுத்துருக்கான். எக்ஸ் வச்சு கொடுத்தா என்ன, ஏ வச்சு கொடுத்தா என்ன, நமக்கு தான் இப்பதான் இதோட ஃபார்முலா இப்பதானே பார்த்தோம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். பிராக்கெட் போட்டுக்கோங்க, பின்ன கன்ஃபியூஸ் ஆயிரும். பின்ன எல்லாத்தையும் போட்டு உள்ள கொண்டு போய் போட்டுட்டு இருப்பீங்க. பை 2. அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் 12 டிவைடட் பை 2 என்ன வரும்? 16 மைனஸ் 12 டிவைடட் பை 2 என்ன வரும்? டைரக்டா போடலாம். 4/2 2 ஆன்சர் வந்துச்சா? 2ங்கிற ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா? சிம்பிளா? இவ்வளவுதான். இவ்வளவுதான். இந்த பேசிக் ஃபார்முலால ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா 3 கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணிட்டோம். 3 கொஸ்டின். அடுத்து அடுத்து அதே மாதிரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்களேன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? கொஸ்டின் என்ன இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த இருக்கா, இத அப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டான். கொண்டு போங்க. என்ன ஆகும்? A பிளஸ் B பிளஸ் C த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு AB பிளஸ் BC பிளஸ் CA வச்சுக்கலாமா? இது இந்த மைனஸ் பிராக்கெட் குள்ள போய் போடணும். அவ்வளவுதான். அப்ப மைனஸ் பிராக்கெட் குள்ள போட்டீங்கன்னா மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2AB பிளஸ் 2AB காமனாவே வச்சுக்கலாம். என்ன ஆப்ஷன்ல அப்படிதானே இருக்கு. சி ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் பி தானே ஆன்சர். சிம்பிளா? இத எக்ஸாக்ட்டா டைரக்டா அப்படி கொஸ்டின்ல கேட்டிருக்கான். வெறும் ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் இத வந்து இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் ஈக்குவல் இந்த பக்கம் எடுத்திருக்கான்ப்பா. அவ்வளவுதான். இந்த ஈக்குவல் இந்த பக்கம் எடுக்கிறது, இந்த பக்கம் எடுக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் கிளியரா தானே தெரியும். புரிஞ்சுச்சுல? புரியும்ல? அவ்வளவுதான். அவ்வளவுதான். இவ்வளவுதான் மேத்ஸ். இவ்வளவுதான் அல்ஜிப்ராவே. அட்வான்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வந்து ரொம்ப எல்லாரும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதே மாதிரி ஈஸியாவே பார்க்கலாமா? அடுத்தடுத்து. இப்போ அடுத்த டைப் போயிடலாம். இந்த மாடல்ல இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஃபார்முலா மாடல்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த 4ல எந்த மாதிரியான இந்த இங்க கொடுத்துருக்கேன்ல, இந்த ஆப்ஷன் வச்சு எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் உங்களால போட தெரியும் தானே? போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்களே சும்மா ஒரு நம்பரை இதுல 5 இதுல 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சும்மா நம்பரை போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 10 கொஸ்டின் ஒவ்வொரு இதுலயே போட்டு பாருங்க. ஈஸியா அதுக்கப்புறம் என்னைக்குமே இது மறக்காது. இதே மாதிரி நம்ம போடணும். டைரக்டா எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல பார்த்தோன்னே அப்ரோச் பண்ணிடலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல. ஓகே, இப்ப அடுத்த மாடல் எல்லாத்துக்கும் ஃபேமஸான ஒரு மாடல். என்ன மாடல் இருக்கும்? இத போட்டு எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த x plus 1 by x இருக்குல்ல, இந்த மாடலை
இதுக்கு ஃபார்முலா எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவும் எங்க இருந்து வந்தது? இதுவுமே அந்த a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் 2ab இதே ஃபார்முலால இருந்து தான் இதுவும் வந்தது. ஓகேவா? ஆக்சுவலா இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா x பிளஸ் 1 பை எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு 5 கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்னன்னு கேட்பாங்க. எப்படி? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்ப ஏபி கொடுக்கல மேம், எக்ஸ் இன்டு ஒய் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சம்ல எல்லாம் இங்கேயும் ஈக்குவலா இருக்கும்போது பாருங்க, எக்ஸ் இன்டு ஒய் வந்துட்டு ஏ இன்டு பி வந்து கேன்சல் ஆகும். இப்போ இது ஏ இது பின்னு வச்சீங்கன்னு வைங்களேன், ஏ இன்டு பி எக்ஸ் எக்ஸ் இன்டு 1 பை எக்ஸ் என்ன கேன்சல் ஆயிருமா? அப்ப இது எப்பவுமே ஒன்னா தான் இருக்கும். இந்த மாதிரி சேமா இருக்கும்போது 1 பை எக்ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1 பை ஒய்யோ இந்த மாதிரி சேம் ஐடென்டிட்டி சேம் வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது ஏ இன்டு பியோட வேல்யூ என்ன தெரியுமா வரும்? 1 தான் வரும். சேம் ஐடென்டிட்டி இருக்கும்போது மட்டும் இந்த ஏபியோட வேல்யூ 1 இருக்கும். அப்ப டைரக்டா நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இங்க இருக்கக்கூடிய பிளஸ் 2 அந்த பக்கம் போயிடும், மைனஸ் 2 வரும். ஓகேவா? போடுவோமா? என்ன பண்ணணும்? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab போடுவோம். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏபி தான் நமக்கு தெரியும் 1ங்கிறது வந்துருமா? ஏன்னா ஐடென்டிட்டி வேரியபிள் ரெண்டும் சேமா இருக்கு, அதனால 1 போட்டுரும். ஸோ 2 இன்டூ 1 வரும். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் மைனஸ் 2 என்ன வரும்? 25 மைனஸ் 2 23 இப்படிதான் வரும். ஓகே, இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்பாங்க. y ஸ்கொயர்னு போட்டோம்னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இதை நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல போய் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஒரு 4 டைப்ல தான் இந்த ஃபார்முலா வரும். ஒன்னு இன்க்ரீசிங் ஆர்டர்ல வரும்னு சொல்லியிருப்பேன், இன்னொன்னு டிக்ரீசிங் ஆர்டர்ல வரும்னு சொல்லியிருப்பேன், இன்னொன்னு பேரலல் பவர்ஸ் பேரலல் அப்படிங்கிற இதுல சொல்லியிருப்போம், இன்னொன்னு ஹைபிரிட். இந்த 4 தான் இந்த x பிளஸ் 1 பை எக்ஸ் ரிலேட்டடா வரும். இந்த 4 டைப் தான். இன்க்ரீசிங், டிக்ரீசிங், பேரலல், ஹைபிரிட். இன்க்ரீசிங்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்கலாம், எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப் கேட்கலாம், இந்த மாதிரி வரும். அதே டிக்ரீஸ்லிங்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் கேட்பாங்க. டிக்ரீசிங் பவர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீசிங் பவர், இது டிக்ரீசிங் பவர். பேரலல் பவர்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் கேட்பாங்க. ஹைபிரிட்னா ஒன்றும் இல்லை, மிக்சிங்ல இங்க டிக்ரீசிங் ஆகும், டிக்ரீசிங்கும் பண்ணணும், அதே மாதிரி சைனும் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி. ஓகே, இப்படியும் கேட்கலாம். ஹைபிரிட்னா ரெண்டு இந்த இதுல இன்க்ரீசிங்கும் பேரலும் சேர்ந்து கேட்கலாம், இல்லாட்டி இன்க்ரீசிங்கும் டிக்ரீசிங்கும் சேர்த்து வச்சு ஹைபிரிட்ல கேட்கலாம், அப்படிதான் கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் வேணும்னா கட்டாயம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல இதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன், இந்த இன்க்ரீசிங் பவர்ஸ்ல என்னென்ன ஃபார்முலாஸ் உண்டு, டிக்ரீசிங்ல என்னென்ன ஃபார்முலாஸ் உண்டு எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்க வந்துட்டு நான் எப்படி கொஸ்டின் சால்வ் பண்றேங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி அதோட ஃபார்முலாஸ் பார்த்துலாம். சரியா? ஃபார்முலாஸ் ஒரு தடவை நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஃபார்முலாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் போகலாம். ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் தான். இப்போ எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிவன் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு கேட்பாங்க. இது வந்துட்டு இன்க்ரீசிங் பவர்ல. ஓகேவா? இன்க்ரீசிங் பவர் டைப்ல வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கொடுப்பாங்க. நமக்கு பேசிக் நம்ம ஆல்ரெடி தெரியும், இது என்னன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஏ பிளஸ் பி கொடுத்துட்டு ஏபி கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்னன்னு கேட்பாங்களா? இப்படி கேட்டா என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு பார்த்தோம். அதே இது இந்த எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் இருக்கும்போது நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் எக்ஸ் ஸ்கொயர் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் போடுங்க, பி இருக்கிற இடத்துல 1 பை எக்ஸ் போடுங்க. சப்போ 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ நீங்க ஏபி எங்கெல்லாம் ஃபார்முலால படிச்சீங்களோ இது வரைக்கும் அது எல்லாமே ஒன்னா மாறிடும். ஏன்னா இது ரெண்டும் சேமா இருக்கா, எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் சேமா இருக்கும்போது ஏபி வந்துட்டு ஒன்னா தான் இருக்கும். நீங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, எக்ஸ் இன்டூ 1 பை எக்ஸ் வந்து 1 தான் வரும். அதனால நம்ம இங்க ஃபார்முலா எப்படி இருப்போம்,
இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க என்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என் ஸ்கொயர் மைனஸ் டூ. இதே மாதிரியே தான் இந்த பிளஸ் மைனஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ ஏ மைனஸ் பி கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. நார்மல் இதுல சொல்றேன். நார்மல் இதுல சொல்லும்போது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபின்னு வருமா? டூ ஏபின்னு பார்த்தோம். அதே இது இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல அந்த எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ்னும் பி இருக்கிற இடத்துல ஒன் பை எக்ஸ்னு போடும். அதே போட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்டூ நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே எக்ஸ் இன்ட்டு ஏ இன்டூ பி. ஏ பின்னு எங்கெல்லாம் வருதோ இந்த இது ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா ஒன்னு தான் வரும். அப்ப இங்க எக்ஸ் இன்டூ ஒன் பை எக்ஸ் ஒன்னு தான் வரும். ஸோ அப்போ இது என்னன்னு எடுத்திருந்தோமா இதை கேன்னு எடுத்துக்கலாம் வித்தியாசம் காமிக்கிறதுக்காக. இங்க வந்து பிளஸ்ல வச்சு கொண்டு வரோம், இங்க மைனஸ்ல வச்சு கொண்டு வரோம். அதனால இதை கேன்னு வச்சுக்கலாம். அப்போ கே ஸ்கொயர் பிளஸ் டூவா ஓவரால் ஃபார்முலா என்ன? எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா என் ஸ்கொயர் மைனஸ் டூ. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கேட்டாங்கன்னா கே ஸ்கொயர் பிளஸ் டூ. ஓகே, இங்க நீங்க என்னன்னு போட்டாலும் சரிதான், நான் வித்தியாசம் தெரியறதுக்காக கேன் அவ்வளவுதான். அப்ப இது ரெண்டும் கிளியரா? இதுலயும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் பவர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோமா? எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். இதுல இருந்தும் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோரும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என், இது எப்படி கண்டுபிடிக்கணும்? என் ஸ்கொயர் மைனஸ் டூ. இப்ப இதை ஜின்னு வச்சுக்கோங்க. இதை அப்படி தானே ஸ்கொயர் பண்ண போறோம். இங்க இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ண போறோம். உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு வைங்களேன். இது ஜின்னு இருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த இதை ஃபுல்லா அப்படி ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் த ஸ்கொயர் பிளஸ் டூ இன்டூ எக்ஸ் இன்டூ ஒன் பை எக்ஸ்னு வரும். கேன்சல் ஆயிடும் அது. ஓகே, பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜி பிளஸ் ஜி ஸ்கொயர்னு இருக்கும். நமக்கு என்ன வேணும்? இங்க இந்த எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் தான் வேணும். அப்போ இந்த டூ இந்த பக்கம் போயிடும். ஜியோட வேல்யூ தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதுல இருந்து இது கண்டுபிடிக்கும் போது அப்படி இதை ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதை எப்படி ஸ்கொயர் பண்ணுமோ அதே தான் இதையும் ஸ்கொயர் பண்ணிட்டா முடிஞ்சு. ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணிட்டே போனோம் அப்படின்னு வைங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் ஒன் பை எயிட் என்ன இதை நீங்க ஸ்கொயர் பண்ணாலும் சரி, பிளஸ்ல இருந்து ஸ்கொயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஜி ஸ்கொயர் மைனஸ் டூ இல்ல என் ஸ்கொயர் மைனஸ் டூ தான் போடுவீங்க. இப்போ இதை கேன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் கேன்னு எடுத்தீங்கன்னா இது கே ஸ்கொயர் மைனஸ் டூன்னு வரும். இதுக்கப்புறம் போட்டீங்கன்னா பவர் 16ல போகும். இதுக்கப்புறம் பவர் 16ம் நமக்கு போடலாம். எக்ஸ் பவர் 16 பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் 16ம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை எம்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கணும் எம் ஸ்கொயர் மைனஸ் டூ. அப்போ பவர்ல இன்க்ரீஸ் ஆனாலே நீங்க இந்த என் ஸ்கொயர் மைனஸ் டூங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் பவர்ல இருந்து வரும்போது அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்னு பார்த்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்னு பார்த்தோம்? என் ஸ்கொயர் பிளஸ் டூன்னு வரும். இங்க என் ஸ்கொயர் பிளஸ் டூ இதை நம்ம ஜீன் எடுத்துக்கலாம். இதுல இருந்து மறுபடியும் எக்ஸ் பவர் ஃபோர் கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். எக்ஸ் பவர் ஃபோர் கண்டுபிடிக்கணும்னா நீங்க நார்மலா நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணணும். நார்மலா இதுல இருந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு போடுவோமா? அதுதான் என் கிடையாது ஜி. இங்க ஜி தானே போட்டிருக்கோம். அந்த ஜி ஸ்கொயரை மைனஸ் பண்ணி இது நார்மல் நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். பிளஸ்ல இருந்தே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இங்க மைனஸ்ல இருந்து ஸ்கொயர் பண்ணும்போது இது நான் உங்களுக்கு சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியர் ஆகும். சரியா? மைனஸ்ல இருந்து வரும்போது எப்படி எடுக்கணும், பிளஸ்ல இருந்து வரும்போது எப்படி எடுக்கணும், அந்த இன்க்ரீசிங் பவர்லாம் உங்களுக்கு சம் பார்க்கும்போது தான் தெரியும். சம்ல இருந்துச்சுன்னா அப்பதான் தெரியும், புரியும். பட் ஈஸி தானே? ஓகே, இதுல நான் பிளஸ்ல இருந்தே தான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இதே தான், அதனாலதான் ஜி ஸ்கொயர் மைனஸ் டூ போடுறேன் இந்த இடத்துல. கிளியர்? ஓகே, அடுத்து இப்போ கியூப் ஸ்கொயர் ஃபார்முலா இப்படியே தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். என் ஸ்கொயர் மைனஸ் டூ என் ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படின்னு போகும். அது புரிஞ்சிச்சு. இதே கியூப்ல வச்சு பாத்தீங்கன்னா வைங்களேன், இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துறாங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கணும். சேம் தான். நம்ம ஏ பிளஸ் பிக்கு பார்த்தோமா? ஏ பிளஸ் பி கிவன் கொடுத்துட்டு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
நமக்கு இந்த இடத்துல இந்த ஏங்கிறதெல்லாம் சேமா இருக்கிறதுனால, ஏபிங்கிறதுக்கு 1 தான் வரும். நீங்க போட்டு பார்த்தாலும் தெரியும். இப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 1/எக்ஸ் கியூப். ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ்னும், பி இருக்கிற இடத்துல 1/எக்ஸ்னும் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ எக்ஸ் பிளஸ் 1/எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்டூ இங்க எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். எக்ஸ் இன்டூ 1/எக்ஸ் ஏ இன்டூ பி என்னன்னு வந்துரும்? ஏ இன்டூ பி 1ன்னு வந்துருமா? அதனால நம்ம அது போட வேண்டாம். ஏபி 1 தான் வரும். அடுத்து எக்ஸ் பிளஸ் 1/எக்ஸ். கிளியரா? இப்போ ஃபார்முலா நமக்கு ஏத்தாப்ல நமக்கு இதுதானே வேணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1/எக்ஸ்னா இங்க என்னா? அப்போ என் கியூப் மைனஸ் 3 இன்டூ என். ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஃபார்முலாவை நான் இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அது பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுல இன்னும் கிளியரா ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்ப இது கிளியர். இப்போ இது எக்ஸ் பிளஸ் 1/எக்ஸ் குடுத்துட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் 1/எக்ஸ் கியூப் கேட்டா இந்த மாதிரி. அதே எக்ஸ் மைனஸ் 1/எக்ஸ் குடுத்துட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1/எக்ஸ் கியூப் கேட்பாங்க. இதோட ஃபார்முலா என்ன? என் கியூப் பிளஸ் 3n அவ்வளவுதான். என் கியூப் பிளஸ் 3n ஃபார்முலா நீங்க நம்ம நார்மல் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1/எக்ஸ் த ஹோல் கியூப் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1/எக்ஸ்னு வரும். ஓகே, இது படி பார்த்தோம். இதே மாதிரி அந்த மைனஸ்க்கு போடும்போது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயம். நீங்க பிளஸ் மைனஸ்ல தப்பு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நீங்க பிளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறதுல தப்பு விடுவீங்க. இது நம்ம மைனஸ்ல இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பிளஸ் ஸ்கொயர்ங்கிறது. அதுக்கப்புறம் பிளஸ்ல இருந்து தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் நான் இங்க மைனஸ்ல போட்டுருக்கேன். பிளஸ்ல இருந்து கண்டுபிடிக்கும் போது மைனஸ். ஓகே, மைனஸ்ல இருந்து கண்டுபிடிக்கும் போது பிளஸ். இந்த இடத்துல பிளஸ் போட்டிருக்கேனா, அந்த வித்தியாசம் தெரியணும். அதுதான் இங்க எழுதியிருப்பாங்க இந்த பிக்சர்ல. ஓகே, இந்த 4 ஃபார்முலா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த 4 ஃபார்முலா தான் ரொம்ப பேஸ் ஆனது. எக்ஸ் பிளஸ் 1/எக்ஸ்ல இருந்து எக்ஸ் பிளஸ் 1/எக்ஸ்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதும், எக்ஸ் மைனஸ் 1/எக்ஸ்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதும், எக்ஸ் பிளஸ் 1/எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கியூப் பிளஸ் 1/எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கிறதும், எக்ஸ் மைனஸ் 1/எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 1/எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கிறதும், இதுக்கான ஃபார்முலாஸ் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா நான் எழுதட்டுமா? நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். இத வச்சு தான் நம்ம இன்னும் சில சம்ஸ்லாம் இப்ப சால்வ் பண்ண போறோம். கியூப் மைனஸ் 3n. இங்க n கியூப் பிளஸ் 3n. ஓகேவா? இங்க ஏதாவது கரெக்ட்டா இங்க வந்து பிளஸ் எல்லாமே கரெக்ட்டா அதே மாதிரி தான் போட்டுருக்கோம். ஓகே. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பவர் 4 எப்படி கண்டுபிடிக்கணும்? அடுத்து இன்னும் பவர் 5, பவர் 6லாம் உங்களுக்கு சிஜிஎல்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? பவர் 6, பவர் 7 எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ஸோட அத பார்க்கலாம். அப்பதான் அது ஈஸியா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி. இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் பிளஸ் 1/எக்ஸ் 10ன்னு குடுத்துட்டு, எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1/எக்ஸ் பவர் 4 என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? அப்ப நம்ம இதுல இருந்து டைரக்ட்டா பவர் 4 கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 4 கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் 1/எக்ஸ்ல இருந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க n ஸ்கொயர் மைனஸ் 2. நமக்கு n இங்க 10. 10 ஸ்கொயர் மைனஸ் 2 98 98 போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 98ல இருந்து மறுபடி இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ. இதுல இருந்து மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1/எக்ஸ் பவர் 4. இத மறுபடியும் ஸ்கொயர் தானே பண்றோம். பிளஸ்ல இருந்து தான் ஸ்கொயர் பண்றோம். ஸோ 9 ஸ்கொயர் 98 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு வரும். 98 ஸ்கொயர் வந்துட்டு 96 9604 மைனஸ் 2. ஆன்சர் வந்து 9602. ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? 9602. இதுலயே நீங்க வந்து இத யூனிட் டிஜிட்னு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? வெறும் இந்த யூனிட் டிஜிட்ட மட்டும். இப்போ 8ஓட ஸ்கொயர் வந்து 64. 64ல 2 போச்சுன்னா 2ஆ. ஸோ ஆன்சர் 2ல முடியும். ஆன்சர் ஆப்ஷன் பின்னு சூஸ் பண்ணலாம். இந்த யூனிட் டிஜிட் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இப்ப இது எப்படி பவர் இன்கிரீஸ் ஆகும்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கிளியர் ஆச்சா? இதுதான் இன்கிரீசிங் பவர்னு அர்த்தம். எக்ஸ் பிளஸ் 1/எக்ஸ்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் 4, அடுத்து எக்ஸ் பவர் 8, 16, 32 அப்படி நம்ம இன்ஃபினிட்டிவா போயிட்டே இருக்கலாம். இன்கிரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஆனா அந்த இன்கிரீஸ் பண்றதுக்கு பேசிக் இந்த ஃபார்முலா ஸ்ட்ராங் ஆகணும். இந்த ஃபார்முலாவை எங்க இருந்தா உருவாகுச்சு? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர். அதுல இருந்தா இந்த ஃபார்முலாவும் வந்திருக்கும். கிளியரா? ஓகே, இத நீங்க பார்த்தோனே உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? இத ஸ்கொயர் பண்ணி -2 மறுபடியும் அத ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணீங்கன்னா டைரக்ட்டா ஆன்சர் வந்துரும். நான் ஆன்சர் இத வந்து எக்ஸாம்ல எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, எக்ஸ் பவர் 4 தானே கண்டுபிடிக்கணும். அப்ப 2 தடவ பவர் எடுக்கணும்.
என்ன பண்ணுவேன்? 10 ஸ்கொயர் மைனஸ் 2 98. அப்புறம் 98 மைனஸ் 98 ஸ்கொயர் மைனஸ் 2 4 4 64 4 மைனஸ் 2 2ன்னு முடியும். ஸோ யூனிட் டிஜிட் பி. இந்த மாதிரி தான் ஸ்பீடு வரும். இதுக்காக தான் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க ஃபார்முலா எழுதி எழுதி படிக்கணும். ஓகே. எழுதி எழுதி படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த ஸ்பீடு வந்துரும். பார்த்த உடனே நீங்க ஃபார்முலாலாம் பென் பேப்பர் இல்லாமலே கூட இந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். கிளியரா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் x + 1/x குடுத்துட்டு x⁴ + 1/x⁴ கேட்டிருக்காங்க. x⁴க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நான் ஃபார்முலா குடுத்துடுறேன். அதோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். நான் இந்த டைம் இதுலயே என்னால வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாதுன்னா, இதுல நமக்கு கொஸ்டின் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணணும். அதுக்காக தான் நான் மினிமம் எதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸோ அத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். மத்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க தான் படிக்கணும். வேணும்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ x⁴ இருக்கா? இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, x² + 1/x² இன்டூ x³ + 1/x³ மைனஸ் x + 1/x. ஓகே. இது நமக்கு வேணும். இதுல x + 1/x தான் கிவன் அவன் குடுத்திருக்கான். -6ன்னு சொல்லிட்டு. அப்போ மத்ததெல்லாம் வேணும்ல. அத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதே இருந்த இந்த x + 1/xல இருந்தே x²ம் x³ கண்டுபிடிக்கலாமா? இப்ப x² ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. x² கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? -6² -2. அப்ப -6னா 36 - 2 34ன்னு வருமா? ஓகே. அப்ப இது 34ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இன்ட்ன்னு வச்சுக்கலாம். இன்ட் இருக்கு தானே. அப்புறம் x³ கண்டுபிடிக்கணுமா? சோ x³ + 1/x³ இஸ் ஈக்குவல் டூ -6³ மைனஸ் மைனஸ் என்ன வரும்? -6 3 × 6ன்னு வரும். -3 × -6ன்னு வரும். அப்ப இங்க +18 வந்துரும். இங்க வந்து -216ன்னு வருமா? ஏன்னா 6³ 216 மைனஸ் கியூப் இருக்கனால மைனஸ் அப்படி போட்டுக்கணும். இப்ப இது பண்ணீங்கன்னா 198ன்னு வரும். ஸோ -198 -6ஆ மைனஸ் ஆஃப் -6ன்னு இருக்கும். இங்க இந்த 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்போ +6ன்னு ஆயிடும். ஓகேவா? +6ன்னு ஆயிடும். இப்போ இந்த 34 × -198 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இத ஆட் பண்ணணும். நம்ம யூனிட் டிஜிட் மெத்தட்லயே ஃபாலோ பண்ணலாம். 8ம் 4ம் எவ்வளோ வரும்? 8 4 32. ஸோ -32 அதுலேருந்து ஒரு 6 போச்சுன்னா 6ன்னு வரும். இதுல ஒரு 2 32 12ல 6 போச்சுன்னா 6ன்னு வரும். அப்ப யூனிட் டிஜிட் 6ல வருது. ஸோ -6726 தான் ஆன்சர். ஓகேவா? யூனிட் டிஜிட் மெத்தட்லயும் போடலாம். இல்ல நீங்க மல்டிபிள் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ டைம நம்ம கன்சியூம் பண்றதுக்காக டைம் வந்து ரொம்ப எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து யூனிட் டிஜிட் மெத்தட்ல போடுறோம். அது எல்லா இடத்துலயுமே வராது. சில டைம் இப்ப அடுத்த கொஸ்டின்ல பாருங்க எல்லாமே சேம். ஸோ இந்த மாரி இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிட்டோம். a² + 1/a² a³ + 1/a³ மைனஸ் a + b a + 1/. ஓகே. ஃபார்முலா குடுத்துட்டேன். நீங்க இதுலருந்து a²ம் a³ கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் a⁴ அதுலருந்து சப்ட்ராக்ட் ஓகேவா? அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஆன்சர் வந்துட்டு 15127 வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இது நீங்களா தான் பண்ணணும். அடுத்து 6. இப்போ x⁴ ஓட ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்? x⁴ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ உங்களுக்கு கிவன் என்ன? x + 1/x = 7ன்னு குடுத்துருக்காங்களா? இத நம்ம x³ பவர் ஸ்கொயர்ன்னு தானே போடுவோம். x⁴ x³ பவர் ஸ்கொயர்ன்னு போடலாமா? கியூப் கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் அத ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கியூப் கண்டுபிடிங்க. அப்ப கியூப் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 7³ - 3 × 7 21 343 - 21 322ன்னு வருமா? அப்ப 322 வருது. x³ ஓட வேல்யூ. இத ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஒரு இதுல இருந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இப்ப x³ + 1/x³ நான் ஸ்கொயர் பண்றேன். 2 பக்கமும் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். அப்ப என்ன வரும்? x⁴ + 1/x⁴ + 2 × x³ × 1/x³ வரும். = அந்த 322² அப்படியே வச்சுக்கோங்க. இத அடிச்சுக்கோங்க. 2ன்னு மட்டும் இருக்கும். அடுத்து இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? x⁴ + 1/x⁴ ஆன்சர் என்ன வரும்? 322² - 2ன்னு வரும். 322² பண்ணணும். இங்க பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா எல்லாமே சேம் ஐடென்டிட்டியா குடுத்துருக்கான். அப்ப 322² பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட்டா பண்ணணும். டென் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் 10684ல ஒரு 2 கழிச்சோம்னா 10682 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? எவ்வளவு ஸ்பீடா போட முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா போடுங்க. அப்போ இந்த மாதிரி சம்ம
நீங்க உங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இத ஃபர்ஸ்ட் கியூப் பண்ணிப்பீங்க. 7 கியூப் மைனஸ் 3 இன்டூ 7 கியூப் பண்ணிட்டு, அப்புறம் வர வேல்யூவ ஸ்கொயர் பண்ணுவீங்க. வர வேல்யூ இப்போ ஜி அப்படின்னு இருந்ததுன்னா, அது ஸ்கொயர் பண்ணா -2. ஜி ஸ்கொயர் -2 அப்படின்னு போட்டுருங்க. டைரக்ட்டா. ஓகே. டைரக்ட்டா போடணும். இதுதான். பிராக்டிஸ் வேணும். அடுத்து பேரலல் பவர் வச்சு கேட்டிருந்தான். ஓகே. பேரலல் பவர் வச்சு பார்க்கலாம். பேரலல் பவர் வந்துட்டு எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A பிளஸ் B இஸ் ஈக்குவல் டூ Nன்னு குடுத்துட்டு, A மைனஸ் B என்ன அப்படின்னு கேட்பாங்க. A மைனஸ் B என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இத அப்படி ஸ்கொயர் பண்ணுங்க. A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB இது ஃபுல்லையும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுன்னு போடுங்க. ஓகேவா? 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா, A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB இஸ் ஈக்குவல் டூ N ஸ்கொயர்ன்னு வரும். ஓகேவா? N ஸ்கொயர்ன்னு வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இத நான் பேசிக்கா நம்ம இத வச்சும் சொல்லலாம். நமக்கு என்ன தேவ? A மைனஸ் B தானே தேவ. ஸோ அதனால இந்த இடத்துல -4AB இங்கேயும் -4ABயால அதாவது மைனஸ் பண்ணிக்கோங்க 2 பக்கமும். அப்ப என்ன ஆகும்? A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB இந்த இடத்துல 2 பக்கமும் ஃபர்ஸ்ட் 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணேன். போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணேன். அதுக்கப்புறம் போத் சைட்ஸ் 2 பக்கமும் -4ABயால நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 2 பக்கம் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு இங்க வந்து -2ABன்னு வரும். -4AB பிளஸ் 2ABங்கிறது என்ன வரும்? -2ABன்னு வரும். அப்புறம் இங்க என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டூ N ஸ்கொயர் மைனஸ் 4ABன்னு இருக்கும். இப்போ இது என்ன வேல்யூவா இருக்கு? இதோட வேல்யூ இது என்னதான் இருக்கு? A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயரா இருக்கா? இஸ் ஈக்குவல் டூ N ஸ்கொயர் மைனஸ் 4AB. அப்ப நமக்கு தேவை என்ன? A மைனஸ் B தான் தேவை. A மைனஸ் B தான் தேவை. ஸோ அதனால எப்படி எடுத்திருக்காங்க? பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ரூட்ட வெளிய எடுக்கிறதுனால, இந்த ஸ்கொயர வந்து இந்த பக்கம் ரூட்ல போடுறதுனால, ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்ட வெளிய எடுக்கும்போதும் சரி, எப்போ நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கணும். N ஸ்கொயர் மைனஸ் 4AB. சிம்பிளா இத ஞாபகம் வச்சுக்க சொல்லி குடுத்துக்கட்டுமா? உங்களுக்கு A பிளஸ் Bன்னு குடுத்துட்டு, A மைனஸ் B கேட்டாங்கன்னா, ரூட் N ஸ்கொயர் மைனஸ் 4AB. அப்படி இங்க மைனஸ் வரும். அதே A மைனஸ் B குடுத்துட்டு A பிளஸ் B கேட்டாங்க அப்படின்னா, ரூட் N ஸ்கொயர் பிளஸ் 4AB. இங்க இந்த பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். மைனஸா? ஸோ உள்ளேயும் மைனஸ். பிளஸ் கண்டுபிடிக்கணுமா? உள்ளேயும் பிளஸ். ஸோ இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. எக்ஸாம்ல அந்த மாதிரியான விஷயங்கள் குடுத்துருக்காங்க. பிளஸ் ஆர் மைனஸ் வச்சு நம்ம போடுறதுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நானே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் குடுக்குறேன். இப்போ x பிளஸ் 1/x அப்படிங்கிறது 2 அப்படின்னா, x மைனஸ் 1/x என்ன? கொஞ்சம் பெரிய வேல்யூ. 4 எடுக்கலாமா? 4ன்னு எடுக்கலாம். இப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? x மைனஸ் 1/x கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் n ஸ்கொயர் மைனஸ் 4AB. ABங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஏன் எடுக்க மாட்டேன்னா, 2ம் சேமா இருக்கா? அதனால கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால நான் எடுக்கல. ABன்னு நீங்க போட்டீங்கன்னா x இன்டூ 1/xன்னு வரும். கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால n ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு மட்டும் போட்டேன். அப்ப போட்டோம்னா இப்ப என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் n ஸ்கொயர்ங்கிறது 4 ஸ்கொயரா? 16 மைனஸ் 4. 16 மைனஸ் 4னா ரூட் 12ன்னு வரும். ரூட் 12 இன்னும் ஃபர்தரா எடுக்கணும் அப்படின்னா 4 3ஸா எடுக்கலாம். ஸோ 2 ரூட் 3ன்னு வருமா? ஆன்சர் வந்துட்டு என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3ன்னு வரும். ஓகே. பிளஸ் ஆர் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல குடுப்பாங்க. இப்போ கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி குடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? இப்படி குடுப்பாங்க சில டைம். 1 விட லெஸ்ஸா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி குடுப்பாங்க. ஓகே. ஸோ அதனால தான் சொல்றோம். இப்ப நமக்கு ஆன்சர் வரக்கூடியது கூட 1 விட லெஸ்ஸா இருக்கணும். 0 விட பெருசா இருக்கணும். 0க்கு மேல 1க்குள்ள அப்படிங்கிற மாரி வரும். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஸோ அடுத்து இத ட்ரை பண்ணலாமா? இந்த கொஸ்டின் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இப்படி இருக்கிறதுனாலே எல்லாரும் என்னன்னா, ரொம்ப இது பண்ணுவாங்க. என்னடா இப்படியெல்லாம் குடுத்துருக்காங்கன்னு. சிம்பிள் தான். ஒண்ணும் இல்ல. இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்தாலே நீங்க எக்ஸால ஃபர்ஸ்ட் இத டிவைட் பண்ணுங்க. என்ன ஆகும்? x பை எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ், 7x பை எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ்ன்னு வரும் 0. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? இத கேன்சல் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் இத கேன்சல் பண்ணுங்க. 7 பிளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0. இங்க இருக்க இந்த 7 அது இந்த பக்கம் ஈக்குவல் டூக்கு இந்த பக்கம் வருங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஓட வேல்யூ என்ன? 7ன்னு வரும். கிளியரா? எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஓட வேல்யூ நமக்கு இப்போ 7ன்னு வந்துருச்சு. 7ன்னு வந்துருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x²னா நம்ம இதுவரைக்கும் ஃபார்முலா அது பார்க்கவே இல்லையே. அதோட ஃபார்முலா என்னன்னா ஒண்ணும் இல்ல. எக்ஸ் பிளஸ் 1/x இன்டூ எக்ஸ் மைனஸ் 1/x. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா. ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு போடுவோமா? இந்த இடத்துல ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் எக்ஸும், பி இருக்கிற இடத்துல 1/xம் போடுங்க. இதே மாதிரி தான் வரும். ஓகேவா? அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பிளஸ் 1/xம் எக்ஸ் மைனஸ் 1/xம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பிளஸ் 1/x நமக்கு இருக்கு. 7ன்னு எடுத்துட்டோம். 7ன்னு வந்துருச்சு. அதுதான் கிவன். அப்ப எக்ஸ் மைனஸ் 1/x எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் இல்ல. நமக்கு தான் ஃபார்முலா தெரியும்ல. √7² மைனஸ் 4. மைனஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 7² மைனஸ் 4. பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லா பார்க்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் √7² என்ன? 49 மைனஸ் 4 45. இந்த 45 எப்படி பிரிக்கலாம்? 9 இன்டூ 4 5ன்னு பிரிக்கலாமா? 9 5s 45 √95. ஸோ அப்ப 3√5ன்னு வரும். பிளஸ் ஆர் மைனஸ்ல என்ன எடுக்கணும்? இங்க 7 இருக்கு. இங்க 3√5ன்னு வருது. ஆனா பிளஸ் ஆர் மைனஸ்ல என்ன வரும்? 7 3s 21. 21√5 தான். பிளஸ் ஆர் மைனஸ்ல நமக்கு மைனஸ் வரணும். மைனஸ் வரணுமா? பிளஸ் வரணுமா? ஒரு நிமிஷம். பிளஸ் ஆர் மைனஸ்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு நிமிஷம். பிளஸ்ஸா மைனஸா நான் செக் பண்ணிக்கிறேன். பிளஸ் ஆர் மைனஸ்ல 3√5 25 அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 21√5 வருது. பிளஸ் ஆர் மைனஸ். இங்க என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸை விட பெருசா இருக்கணும். 1 விட சிறுசா இருக்கணும். அப்போ பிளஸ் வரணுமா? மைனஸ் வரணுமா? 0 விட பெருசா இருக்கணும். 1 விட சிறுசா இருக்கணும். இது √5ல இருக்கிறதுனால மேபி பாயிண்ட்ல கூட வரலாம். வேல்யூ. ஓகே 21 இன்டூ 0.5ங்கிறதுனால மேபி பாயிண்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? இதோட ஆன்சர் வந்துட்டு அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து உங்களுக்கு மைனஸ் 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 21√5 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிளியர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கிவன் ஆன்சர் மைனஸ். ஓகே 0 லெஸ் தென் ஆக்சுவலா இந்த இடத்துல எக்ஸாம்ல மிஸ்டேக் பாயிண்ட்ன்னு கொடுத்துருந்தாங்க. நான் டெக்ஸ்ட் புக்ல இதோட ஆன்சர் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, மிஸ்டேக் பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1ங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா இங்க கொடுத்துருக்கிறது தப்பு. இப்படி கொடுத்துருக்கணும். ஓகே இப்படி கொடுத்திருந்தா மைனஸ்ன்னு வரும். இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கிறதுனா, அப்போ அது பிளஸ்ல தானே வரும். 0க்கு லெஃப்ட்ல போனா தானே மைனஸ் வரும். ஆனா 0க்கு உள்ளேயே வரதுனால இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கும் டவுட் ஆச்சு. நான் டெக்ஸ்ட் புக்ல செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணும்போது இதுதான் ஆன்சரும் குடுத்திருந்தாங்க. மைனஸ் தான் குடுத்திருந்தாங்க. சரியா? நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் வரும்போது மைனஸ் தான் இங்க எடுக்கணும். அதுல சப்போஸ் நார்மல் டைம் உங்களுக்கு 0 கிரேட்டர் தென் எக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பான். எக்ஸ் லெஸ் தென் 1 எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிற மாரி குடுத்திருப்பான். இப்படிதான் மேக்ஸிமம் குடுத்திருந்தாங்க எல்லா இடத்துலயும். இந்த கொஸ்டின்ல மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. பட் இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. கிவன் ஆன்சர் மைனஸ் தான். ஓகே. சரி. அடுத்து பார்க்கலாம். அடுத்து சோ இந்த மாரி வந்துச்சுனாலே நம்ம எக்ஸால டிவைட் பண்ணணுமா? எக்ஸ் மைனஸ் 8 மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டூ 0. அப்ப எக்ஸ் மைனஸ் 1/x ஓட வேல்யூ என்ன வரும்? 8ன்னு வரும். பிளஸ் 8ன்னு வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் 1/x குடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கேட்டாங்கன்னா என்ன வரணும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கேட்டாங்கன்னா 8 ஸ்கொயர் பிளஸ் 2. 8 ஸ்கொயர் பிளஸ் 2 என்ன? 64 பிளஸ் 2 66 தானே ஆன்சர். ஓகே. டைரக்ட்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சிம்பிள். தென் இது பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? 7b மைனஸ் 1/4b இஸ் ஈக்குவல் டூ 7. இந்த மாரி வந்ததுன்னா ஒண்ணும் இல்ல. இத மேல போட்டு, இத கீழ போட்டு 2 சைடும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? 7 இங்க 7 இருக்கு, இங்க 4 இருக்கா? இந்த மாரி டைம்ல 4 மேல போட்டு 7 கீழ போட்டு மல்டிபிள் பண்ணணும். 4/7 இன்டூ 7b மைனஸ் 4/7 இன்டூ 1/4b எல்லா பக்கமும். ஓகே. இத 4/7ன்னு மல்டிபிள் பண்ணணும். இதையும் 4/7ன்னு மல்டிபிள் பண்ணணும். 2 பக்கமும் 4/7ஆல மல்டிபிள் பண்ணணும். போத் சைடு. மல்டிபிள் 4/7 ஆன் போத் சைடு அப்படின்னு சொல்லி போடுவோம்ல. இத உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணும்போது இந்த மாரி தான் வரும். ஸோ 4/7 இன்டூ 7ன்னு வரும். 7 7 கேன்சல் ஆகும். இங்க 4 4 கேன்சல் ஆகும். இங்க 7 7 கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்ப பண்ணி பாருங்க. 4 4 கேன்சல் ஆகும். 7 7 கேன்சல் ஆகும். 4 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
இப்போ என்ன வரும்? 4b மைனஸ் 1/7b இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருதா? நமக்கு இங்க கேட்டிருக்கிற மாதிரியே வந்துருச்சா? இங்க கொஸ்டின்ல எப்படி? கொஸ்டின்ல 4 ஸ்கொயர் வச்சு கேட்டிருக்கான். 7 ஸ்கொயர் வச்சு கீழ இருக்கு. ஆனா இங்க 7 மேல இருந்துச்சு, 4 கீழ இருந்துச்சு. இப்ப நான் இத இந்த மாரி மாத்துனதுக்கு அப்புறம் எனக்கு 4 மேலயும் 7 கீழயும் வந்துருச்சா? இந்த கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல நான் என்னோட கிவன மாத்திக்கிட்டேனா? கிவன ஒண்ணும் பண்ணல. 2 பக்கமும் 4/7ஆல மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். 2 பக்கமும் 4/7ஆல மல்டிபிள் பண்ணா எந்த ஒரு சேஞ்சும் ஆக போறதில்ல. கிளியரா? அப்படி இந்த மாரி வந்துச்சுன்னா 4 மேல போட்டுறணும். 7 கீழ போட்டுட்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4/7 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே. இதே மாரி நெறைய டைப்ல உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. இப்போ இத வந்து ஸ்கொயர் பண்ணணும். இதுலருந்து இப்போ x மைனஸ் 1/x குடுத்துட்டு x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல. அதே மாரி தான். ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர் பிளஸ் 2. n ஸ்கொயர் பிளஸ் 2 அப்டின்னா, இத டைரக்ட்டா போட்டுட்டு போயிறக்கூடாது. இந்த கொஸ்டின. ஓகே. இந்த கொஸ்டின் எப்படி போடணும்? இங்க எழுதுறேன் பாருங்க. 4b மைனஸ் 7bன்னு இருக்கா? 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. என்ன ஆகும்? 4b த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 16b ஸ்கொயர் பிளஸ் 1/49b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏபின்னு வருமா? ஏபிக்கு என்ன போடணும்? இங்க 2ம் வேற வேற இருக்கு. அதனால ஏபிய எடுத்து எழுதுறோம். 4b இன்டூ 1/7b. ஸோ இப்ப பியும் கேன்சல் ஆயிரும். பியும் கேன்சல் ஆயிரும். அப்ப 2 4 2 சார் 8. 8/7ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டூ 4 ஸ்கொயர்னா எவ்வளோ வரும்? 16 வரும். ஸோ இந்த மைனஸ் 8/7ங்கிறது இந்த பக்கம் போகும்போது 16 பிளஸ் 8/7ன்னு வரும். அண்ட் இத கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். கிளியர்? ஃபார்முலாவ பாருங்க. ஓகே. ஃபார்முலால நம்ம என்ன பண்றோம்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நமக்கு பேசிக் இதுதான் தெரியும். 1 மைனஸ் x மைனஸ் 1/x குடுத்தா, அதுலருந்து x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே. என்னது? n ஸ்கொயர் பிளஸ் 2. ஆனா இங்க 2 இருக்குமே வேற வேற. அதனால ஏபிங்கிறது 1ஆ வராது. 2ம் வேற வேற இருந்ததுனால, இங்க 4ன்னு இருந்ததுனால, இங்க 7ன்னு இருந்ததுனால 2ம் வேற வேற. ஸோ அதனால அங்க நம்ம 1ன்னு போட்டுறக்கூடாது. அந்த 4யும் 7யும் போடணும் இங்க. கிளியரா? இதெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. இதெல்லாமே நீங்க நெறைய பார்த்துருப்பீங்க. இதே மாரி போடுறது. ஓகேவா? எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? அடுத்து போலாம். இதோட ஆன்சர் வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? 16 16 7s பிளஸ் 8 12 plus 1120 plus 8. 112 plus 8 120. 120 divided by 7. Option C. ஓகேவா? 16 7s 112ன்னு வரும். பிளஸ் 8 போட்டுட்டு டிவைடட் பை 7 போட்டுக்கோங்க. ஓகே. ஆன்சர் இதுதான். அடுத்து. ஆ அடுத்து இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து அப்படி பேரலல் வேல்யூ தான் குடுத்துருக்காங்க. சரியா? பேரலல். பிளஸ் குடுத்து மைனஸ். அப்போ 7 ஸ்கொயர் மை மைனஸ் 4 சேம் வேல்யூ இருக்கிறனால நம்ம ஏபி எடுக்க வேண்டாம். ரூட் பிளஸ் ஆர் மைனஸ். இந்த இடத்துலயும் இந்த மாரி தான் குடுக்குறாங்க. இப்போ அப்ப இப்படிங்கிறது நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 0, x, 1 அப்படிங்கிறது நான் இதுவரைக்கும் இந்த சம்ல சால்வ் பண்ண வரைக்குமே எல்லா இடத்துலயுமே என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் வச்சு தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் வச்சு தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்களும் மைனஸ்லயே போட்டுக்கோங்க. ஓகே. இதுக்கு முன்னாடியும் ஒரு கொஸ்டின்ல மைனஸ் தானே வச்சு குடுத்துருந்தாங்க. அதனால நம்ம மைனஸே போட்டுக்கோம். பிளஸ் ஆர் மைனஸ்ல மைனஸ்ன்னு போட்டு 7 ஸ்கொயர்னா 49 மைனஸ் 4னா 45 வரும். 9 5 வரும். 3√5. ஓகே. மைனஸ் 3√5. கிளியரா? ஓகே. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாரி வந்ததுனாலே மைனஸ் தான் குடுத்துருக்காங்க. ஓகே. ஆ வேற இந்த மாரி கொஸ்டின்ல வேற என்ன சொல்லணும்னு நெனச்சேன். இங்க இத நீங்க இன்னும் ஃபர்தரா போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முலாலாம் வச்சு கொஞ்சம் கிளியரா டீட்டெயில்டா பார்த்தோம் அப்படின்னாலுமே, இங்க அந்த இடத்துல மைனஸ் தான் வர மாரி இருக்கு. ஓகே. நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் குடுக்க வேண்டாம்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து போலாம். இதுல ஏதாவது இந்த விஷயத்துல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு கேளுங்க. நம்ம அதுக்கு தனியா ஏதாவது பார்க்கலாம். ஓகேவா? சரி. அடுத்து
x is equal to 1 by x minus 3ன்னு குடுத்திருக்கான். இங்க x plus இங்க இப்படி குடுத்திருக்கான். x is equal to 1 by x minus 3ன்னு ஒண்ணும் இல்ல. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? x ஸ்கொயர் மைனஸ் 3x is equal to 1ன்னு வரும். அடுத்து அந்த 1 இங்க பக்கம் இத ஃபுல்லாவே x ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? ஃபுல்லாவே x ஆல டிவைட் பண்ணா x minus 3 is equal to 1 by x ன்னு வரும். அப்ப நமக்கு இப்ப கிடைச்சிருச்சா? x minus 1 by x is equal to 3ன்னு கிடைச்சிருச்சா? வந்துச்சா? அவங்க குடுத்திருக்கிறத அப்படியே மாத்தி போட்டுட்டு நமக்கு ஏத்தாப்ல கொண்டு வந்தோம். இப்ப நமக்கு x minus 1 by x தான் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து x plus 1 by x வேணுமா? இதுல இருந்து x plus 1 by x கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4. இந்த பிளஸ் தானே வேணும். ஸோ அதனால பிளஸ் 4 போட்டுருக்கேன். சேம் வேல்யூ இருக்கு. அதனால ஏபி 1 தான் வரும். இப்போ 9 பிளஸ் 4 என்ன வரும்? ரூட் 13. ரூட் 13 ஆன்சர். இங்க என்ன கொடுத்துட்டான்? எக்ஸ் 0 விட பெருசுன்னு கொடுத்துட்டான். எக்ஸ் 0 விட பெருசு. ஸோ அப்ப இங்க பிளஸ் தான். பிளஸ் தான். ஓகே, நாட் மைனஸ். நாட் அண்ட் மைனஸ். பிளஸ் ரூட் 13. கிளியரா? ஓகே. அடுத்து எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ 1னா இங்க பாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கு. என்னடா இவ்ளோ பெருசா கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா சிம்பிள். என்ன பண்ணணும்? நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த மாதிரி வந்தாலே எக்ஸ் ஆல டிவைட் பண்ணி விட்டுருங்க. இங்க நான் மேலேயும் எக்ஸ் ஆல டிவைட் பண்ண போறேன். கீழேயும் எக்ஸ் ஆல டிவைட் பண்ண போறேன். அப்படி எக்ஸ் ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? இங்க எக்ஸ் ஆல டிவைட் பண்ணனா எக்ஸ் பிளஸ் 7 பிளஸ் 1 பை எக்ஸ் டிவைடட் பை இங்கேயும் எக்ஸ் ஆல டிவைட் பண்ணா அப்படின்னா மேலேயும் கீழேயும் எக்ஸ் ஆல டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் 11 பிளஸ் 1 பை எக்ஸ் டிவைட் வந்துருச்சா? இப்போ நமக்கு ஜஸ்ட் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா போதும். 1 பிளஸ் 7 இங்க எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. 1 பிளஸ் 7 டிவைடட் பை 1 பிளஸ் 11. ஸோ 8 பை 12. 8 பை 12னா 2 பை 3 வருவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. 2 பை 3 தான் ஆன்சர். சிம்பிள். எவ்வளவு ஈஸி பாருங்க. ஒண்ணுமே இல்ல இங்க. அப்படியே இதை எக்ஸ் ஆல டிவைட் பண்ணிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அவ்வளவுதான். கிளியரா? ஓகே. அடுத்து அடுத்து நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இதை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஏ கியூப் ஃபார்முலா வச்சு பார்க்கலாம். நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, பார்க்கலாம். நான் டைமர் மட்டும் வச்சுக்கிறேன். 1 ஹவருக்கு மேல வராத மாதிரி பார்த்து. ஆல்ரெடி வந்து 50 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 1 ஆர் 2 சம் செஞ்சுட்டு நாளைக்கு பேலன்ஸ் சம் பார்க்கலாம். இன்னும் இது ரொம்ப முக்கியம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினை நல்லா பார்க்கணும். இங்க எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 5 இருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் 5 இருக்கு அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் கிவன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிவன். ஸோ அதனால நமக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப்பும் கண்டுபிடிக்க முடியும். இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிக்க முடியும். மைனஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். மைனஸ் போட்டுட்டு x minus 1 by x. கிளியரா? ஓகே. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. x minus 1 by x ல இருந்து x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா n ஸ்கொயர் பிளஸ் 2 ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலா n கியூப் பிளஸ் 3n. இதுக்கு இது ஆல்ரெடி அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 6 அப்படி எடுத்துக்கலாம். மைனஸ் 6 வந்துட்டு இங்க பிளஸ் 6 ஆயிடும். இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் ஆகும். சப்ஸ்டிட் பண்ணலாமா? பேலன்ஸ் நானே மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ n ஸ்கொயர்னா மைனஸ் 6 ஸ்கொயர்னா 36 plus 2 38 into 38 into n cube. n cube na 216 minus 216 plus 3 6 plus இருக்கு. so minus 6 into 3 வரும் minus 18. minus 18. so இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. minus 2 3 4 28 30 230. So 38 into 234. இங்க வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 வருமா? ஸோ பிளஸ் 6. ஓகே. ஸோ இத மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 4 2 4 3 8 4 32 மைனஸ் 32 பிளஸ் 6 இருக்கு. 2ல வருமா? 6ல முடியுமா? 6ல முடியும். எஸ் 6 இதுதான். ஓகே. இதுல டவுட் வந்துருச்சு பாருங்க. எனக்கு 6 வந்ததுன்னா 2 வருதா? அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்?
மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் ஆகணும். யூனிட் டிஜிட்ட வச்சு போட முடியாது. 2 6 இருக்கு. ஸோ யூனிட் டிஜிட் போட முடியாது. 234 8 234 இன்டூ 8 என்ன வரும்? மல்டிபிள் பண்ணுங்க. 38 234 இன்டூ 38 தானே? 38. ஸோ ஆன்சர் பண்ணீங்கன்னா என்ன வரலான்னு பார்க்கலாம். கரெக்ட்டா போட்டிருக்கணும். வெயிட் வெயிட். ஒரு எல்லா நான் சில பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல பாதி பாதி சம்ஸ் வந்து அவங்க ஆன்சர் குடுத்துக்கும்போது நெறைய மிஸ்டேக் பண்றாங்க. சரியா? நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் வர மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கோட ஆன்ஸர ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் இல்ல ஆலிவ் போர்ட் அந்த மாரி டெஸ்ட் சீரிஸோட இது பண்ணுவீங்கல்ல, அவங்க வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு இந்த ரிசல்ட் தான் குடுத்துருப்பாங்க. அ எக்ஸாம்ல என்ன வந்திருக்கோ அதே ஆன்சர் தான் குடுப்பாங்க. சில பிடிஎஃப்ஸ்ல தப்பா இருக்கும். ஸோ இதுலலாம் பிடிஎஃப்ல வந்துட்டு 896 போட்டிருக்காங்க. ஆனா டெக்ஸ்ட் புக்ல 886 இருக்கு. ஓகே. அதான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மத்தது நம்ம இதுவரைக்கும் பண்ணது கரெக்ட் தான். ஆனா என்ன மல்டிபிள் பண்ணி போடணும். ஸோ மல்டிபிள் பண்ணிடலாமா? மல்டிபிள் பண்ணோம் அப்டின்னா 8 4 32 8892 வருது. 8892 வருது. டெக்ஸ்ட் புக்ல தப்பா அப்போ? பாத்தீங்களா? இந்த இந்த மாதிரியான இதுல தான் நம்ம கொஞ்சம் லேக் ஆகுறோம். ஓகே. எக்ஸாம்ல இப்போ நம்ம 15 டேஸ் சேலஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து மிஸ்டேக் சொல்லியிருந்தாங்க. மேம் இது இந்த பிடிஎஃப்ல மிஸ்டேக்கா இருக்கு. இதுல மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டர்லயே செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கால்குலேட்டர்ல செக் பண்றேன்னு நெனைக்காதீங்க. 8896 தான் வருது. அப்ப டெக்ஸ்ட் புக்ல தான் தப்பா குடுத்துருக்காங்க. ஓ மை காட்! நம்ம எத தான் நம்புறதுன்னு தெரியல. நம்மளோட மூளையே நம்பிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அந்த டைம் என்ன வருதோ, அதே போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன டைம் அந்த டைம்ல என்ன வருதோ, அதையே போட்டுக்கலாம். ஓகேவா? சரி. அப்ப இங்க ஆன்சர் 8896 தான். நாட் 886. சரியா? ஓகே. அடுத்து பார்க்கலாமா? ஆன்சர் மட்டும் கால்குலேஷன் பண்ணி போடுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு இந்த இடத்துல 8 9 மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க். 2 மார்க்னா 2 1/2 மார்க் எடுத்துக்கோங்க. மைனஸ்ல போகும்ல. 2 1/2 மார்க் போச்சு. நீங்க அட்டெண்ட் பண்ணதுலயே. ஓகே. கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு நல்லா வரணும் அப்டின்னா, ஸ்பீட் அவசியம். ஸ்பீட் ரெகுலரா கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். கால்குலேட் ஏதாவது அதுக்கு தான் வந்து தினமும் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு 20, 30 கொஸ்டின்ஸாவது பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றது உங்களோட அ கான்செப்ட் கிளியரும் ஆகும். அதே நேரத்தில கால்குலேஷன் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும். பண்ணிட்டே இருக்கீங்க, இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா. இந்த மல்டிபிள் பண்றதுல. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5y பிளஸ் 5/yன்னு இருக்கு. 5y பிளஸ் 5/y இஸ் ஈக்குவல் டூ 11. எனக்கு y வச்சு தான் குடுத்துருக்கான். அப்ப இங்க எனக்கு y தான் வேணும். ஸோ 5 வேண்டாம். 5ய காமனா எடுத்துக்கோங்க. அப்போ y பிளஸ் 1/y இஸ் ஈக்குவல் டூ 11 வரும். y பிளஸ் 1/y யோட வேல்யூ என்ன வரும்? 11/5. ஸோ ஸ்கொயர் தான் கேட்டிருக்கான். ஸோ 11/5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு போட்டுப்பேன். 121/25 மைனஸ் 50. ஆன்சர் வந்துட்டு நான் கிராஸ் மல்டிபிள் எல்சிஎம் எடுத்து டைரக்ட்டா போட்டுட்டேன். ஓகேவா? 50 போச்சு அப்டின்னா 20, 30. ஓகே. இன்னும் இத ஃபர்தராவே பண்ணியிருக்காங்க. என் ஆன்ஸர பார்க்கும்போது, இன்னும் இத ரொம்ப டீட்டெயில்டா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப இதுல 50 போச்சுன்னா 71/21 25 அப்போ 2 221/25 ஆன்சர். ஓகேவா? 221/25 தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து எக்ஸ் பிளஸ் குடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தன் 1. ஓகே. எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்ப இது பண்ணலாமா? ஆ இங்க வந்து பண்ணணும்னா, எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயரே பண்ணலாம். ஓகே. எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணலாம். ஆனா மைனஸ்ல இருக்கு. மைனஸ் எக்ஸ் பவர் -6ல இருக்கு. ஆ இப்ப எப்படி ட்ரை பண்ணலாம்?
நான் எப்படி எப்படி கண்டுபிடிச்சிருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்றேன். நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸுமே நான் சால்வ் பண்ணி பார்த்தேன். நான் ஒரு சில இதுல பார்க்கும்போது எனக்கு இந்த இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆச்சு. ஓகே. அதனால நான் எப்படி பண்ணேன்றது உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலாஸ் இல்ல. ஓகேவா? நீங்க எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சீங்கன்னு வைங்களேன், இதுலருந்து எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சுருவீங்க. எக்ஸ் கியூப்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் எப்படி நம்மளால அத வந்து ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ ஒண்ணும் இல்ல. எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப்ன்னு இருக்கு. இத ஸ்கொயர் பண்ணுங்க என்ன வரும்? எக்ஸ் பவர் 6 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 6 தானே வருது. எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 6 வராது. இதுக்கான ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது. இந்த எக்ஸ் பவர் 6க்கு. அப்ப இந்த எக்ஸ் பவர் 6 மைனஸ் எக்ஸ் பவர் 6ன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? சிம்பிள். என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பண்ணோம்? எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோமா? இதே மாதிரியே தான் இத எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஏனும் இத பின்னும் வச்சுக்கோங்க. இல்ல இத எக்ஸ்னும் இத ஓகே. ஏ ஆர் பி எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே. ஏங்கிறது ஏ கியூப், எக்ஸ் கியூப், பிங்கிறது இது. அப்போ ஏ கியூப் பிளஸ் 1 பை ஏ கியூப் இன்டூ ஏ கியூப் மைனஸ் 1 பை ஏ கியூப் வருமா? ஆர் எக்ஸ். இடத்துல எக்ஸ் கூட போட்டு கிளியரா? நான் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லி புரியுதா? இதுதான் முக்கியம். எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப், எக்ஸ். இதுலருந்து இத எடுத்திருக்கேன். ஏ கியூப் ஏ கியூப் ஏ கியூப் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஏ கியூப் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இத நான் ஏ கியூப் பிளஸ் 1 பை ஏ கியூப்னும் ஏ கியூப் மைனஸ் 1 பை ஏ கியூப்னு எடுத்துருக்கேன். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? இதுல இருந்து. ஓகே. ஸோ இதுக்கு இந்த மாதிரி தான் நம்மளால எடுக்க முடியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இப்படிதான் நம்மளால எடுக்க முடியும். வேற எங்க இருந்தும் நம்மளால இதை கொண்டு வர முடியாது. ஸோ அப்ப இங்க நமக்கு இதுல இருந்து எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கிறது ஈஸி. 2 ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்டூ 2 ரூட் 2 வருமா? அப்ப இதை பண்ணுங்க. 2 ரூட் 2 8 2 கியூப் 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 2 கியூப் கியூப் தானே. அப்ப 8 8 இன்டூ 2 16 16 ரூட் 2ன்னு வரும். மைனஸ் 6 ரூட் 2 அப்ப 10 ரூட் 2 வருது. அப்புறம் அதுல இருந்து மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இது கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? இதுல இருந்து அப்படி பேரலல் போட்டுக்கோங்க. பேரலல் போட்டா ரூட் எடுத்துட்டு 10 ரூட் த ஹோல் ஸ்கொயர் 10 ரூட் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ்ல இருந்து மைனஸ் தான் கண்டுபிடிக்க மைனஸ் 4. ஓகே. 10 ரூட் த ஹோல் ஸ்கொயர்னா 100 100 டு 200 மைனஸ் 4ன்னு வரும். ஸோ ரூட் 196 வரும். ஆன்சர் 14. ஓகேவா? பிளஸ் ஆர் மைனஸ் போட்டீங்கன்னா இங்க பிளஸ் தான் வருது. ஏன்னா எக்ஸை விட பெருசு. எக்ஸ் வந்து 1 விட பெருசு. ஸோ அதனால இங்க பிளஸ் தான் வரும். இங்க பிளஸ் தான் வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஆன்சர் என்ன வந்திருக்கு? 10 ரூட் 2வும் இன்டூ 14ம். ஆன்சர் 140 ரூட் 2. கிளியரா? எப்படி நம்ம போட்டிருக்கோம்னு தெரியல சொல்லிட்டு இது புரியுதா? இந்த இதுக்கு ஃபார்முலா கிடையாது. அதனால நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்? பேசிக் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவே இங்க நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம். புரிஞ்சுச்சா? ஓ 1 ஹவருக்கு மேல தாண்டி போகுது. இதுக்கு ஃபார்முலா மட்டும் நான் குடுத்துடுறேன். இதுக்கான சொல்யூஷன நான் நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? அந்த மாதிரி நான் எண்டுல முடியும்போது ஒவ்வொருக்கும் ஃபார்முலா குடுத்துட்டு, நீங்க உங்கள சால்வ் பண்ண சொல்றேன். நீங்க ஆப்ஷன் போடுங்க. 1 ஹவருக்கு மேல எடுக்காம பார்க்கலாம். இன்னைக்கு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம அந்த கால்குலேஷன்ஸ்க்குலாம் சொன்னேன்ல. கால்குலேஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டா போட பாருங்க. ஓகேவா? நீங்க எந்த ஒரு பிடிஎஃப்போ எது இருந்தாலும் உங்களோட இது நீங்க கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அதுல ஸ்ட்ராங்கா இருங்க. ஐயோ! அங்க தப்பா இருக்கு. இந்த இதுல ஏதாவது இப்ப நானே பார்த்தேன். ஆ நான் ககன் பிரதாப்ன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பிடிஎஃப் இருக்கா? அதுவும் பார்த்தேன். டெக்ஸ்ட் புக்கும் பார்த்தேன். 2லயுமே வேற வேற இருக்கு. அப்ப அ அப்ப நம்ம எங்க தான் போய் எடுத்து பார்க்கணும்? மெயின் எக்ஸாம் சொல்யூஷன்ல என்ன வந்துச்சோ, அதுதான் அப்ப போய் எடுத்து பார்க்கணும். இந்த மாரி யாரோட பிடிஎஃப்ஸ் பார்க்கும்போதும் கொஞ்சம் கிளியரா இருங்க. நானே டெக்ஸ்ட் புக்க நம்ப பார்த்தேன். ஆனா டெக்ஸ்ட் புக்ல தப்பா இருக்கு. நம்ம எத தான் அப்ப நம்புறது? ஸோ அந்த நம்பிக்கைக்கு நீங்க உங்கள நம்புங்க. உங்களோட கால்குலேஷன நம்புங்க. உங்களோட கால்குலேஷன ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுல அக்யூரேட்டா இருங்க. ஏன்னா நம்ம இன்னும் போக போக கால்குலேஷன்ஸ் வந்துட்டு ஹெவி ஆயிட்டே போகும். இப்பல்லாம் இங்க பாருங்க 142 வச்சு குடுத்துருக்கான். ஸோ அப்ப கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஸோ மேக்ஸிமம் கால்குலேஷன்ஸ் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து ஃபியூச்சர்ல இந்த சிஜிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பிகினர்ஸ்க்கு கொண்டு வரேன்னு சொல்லுவேன். உங்களுக்குலாம் வந்துட்டு கால்குலேஷன்ஸ்க்கு கிளியரா இன்னும் ஏதாவது நான் பண்ணி குடுக்குறேன்.
ஓகேவா? ஸோ இந்த செஷன் நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி மேத்ஸு அந்த செலக்ஷன் போஸ்ட்ல ட்ரை பண்ணேன். இந்த அல்ஜீப்ரா இன்னைக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு ஃபார்முலா மட்டும் குடுத்துட்டு நான் இந்த செஷன முடிச்சுக்கிறேன். சரியா? எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 7 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 7 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். ஓகே. இதான் ஃபார்முலா. இதோட ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அடுத்தடுத்து இன்னும் நம்ம நெறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளா கொஞ்சம் கொஞ்சமா 1 ஹவருக்கு மேல போகாம ட்ரை பண்றேன். சரியா? ஸோ தேங்க் யூ. பாய்.